ஹாய் ஹலோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சமீபத்தில் இந்தியாவை உலுக்கி எடுத்த ஒரு கொலை வழக்கு பற்றி தான். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும்னு மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் கோரிக்கை வைத்திருந்தார். அந்த அளவுக்கு மர்மமான கொலை. அது என்னன்னு பார்ப்போம். மத்திய பிரதேசம் இண்டூரில் டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் வைத்து பிஸ்னஸ் செய்தவர் பணக்கார குடும்பம். ராஜா ரகுவன்சா இவருக்கு பிளைவுட் பிஸ்னஸ் பண்ணுறவரோட பொண்ணு சோனம்ங்கிறவங்களுக்கும் கடந்த மே மாதம் 11 கோலாகலமாக ஆடம்பரமாக திருமணம் நடந்தது. பணத்துக்கு பஞ்சமில்லாத குடும்பம், 2 பேர் குடும்பமுமே. கடந்த மே 20 ஹனிமூனுக்காக ஷில்லாங்கில் இருக்கிற சிரபூஞ்சி போகிறாங்க. மேகாலயா மாநிலத்தில் இருக்கிற சிரபூஞ்சி தான் உலகத்திலே அதிக மழை பெய்கிற இடம். அழகான சுற்றுலாத்தலம். தம்பதிகள் முதல்ல அஸ்ஸாமில் இருக்கிற கவுஹாத்தி போயிருக்காங்க. கவுஹாத்தியில் இருக்கிற காமோக்கியாங்கிற கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறாங்க. அந்த காமோக்கியா கோயில் அதிகமாக ஆடு பலி கொடுப்பாங்க. ஆரம்ப காலத்தில் தனக்கு பிடிக்காத எதிரிகளோட பெயர்களை எழுதி ஆட்டோட கழுத்தில் கட்டி பலியிட்டா எதிரி அழிந்து போவான்னு அந்த பக்தர்களோட நம்பிக்கை. அஸ்ஸாம் கவுஹாத்தியில் சாமி கும்பிட்டவங்க மேகாலயாவில் இருக்கிற ஷில்லாங்கிற ஊருக்கு இந்த தம்பதிகள் வர்றாங்க. ஷில்லாங்கிலேருந்து சிரபூஞ்சிக்கு 3 மணி நேரம் ட்ராவலில் போயிடலாம். சிரபூஞ்சியில் வாடகைக்கு ஒரு ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போகிறாங்க. போனவங்க 23 பிறகு குடும்பத்தினரால் தொடர்பு கொள்ள முடியல. குடும்பத்தினர் பயந்து போய் இண்டூர் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ராஜா ரகுவன்சாவோட அண்ணன் ஷில்லாங்க அங்கே இருக்கிற ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. போலீஸ் விசாரிக்கிறாங்க. ராஜா ரகுவன்சி செல்ஃபி எடுத்து அவங்க அம்மாவுக்கு அனுப்பியிருக்காரு. அப்போ அவங்க நகையெல்லாம் போட்டுக்காத, பல மாநிலம் கடந்து போயிருக்க, சேஃப்டியாக கேர்ஃபுல்லாக இருன்னு சொல்லியிருக்காங்க. ஷில்லாங்கு போய் நகையை கழட்டி வச்சிடுறேன்னு சொல்லியிருக்கார். அதன் பிறகு அவங்க 2 பேரையும் கான்டாக்ட் பண்ண முடியலை. மத்திய பிரதேசத்தில் சோசியல் மீடியா முழுவதும் இந்த செய்தி காட்டுத்தீயா பரவுது. வடகிழக்கு மாகாணமே ரொம்ப திருட்டு பசங்க இருக்கிற ஊர். இந்த தம்பதி வைத்திருந்த நகைக்காக 2 பேரையும் கொன்னுட்டு நகையை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒரு ராபரி கேஸ்னு பயங்கரமாக பாப்புலர் ஆகுது. இதை பார்த்த மேகாலய அரசு சுற்றுலாவை நம்பி இருக்க